எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்குற மிஷின் வந்து வேக்யூம் எக்ஸ்டர்னல் வேக்யூம் பேக்கிங் மிஷின் வித் நைட்ரோஜன் ஃப்ளஷிங். ஸோ மிஷின் வந்து உங்களுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேக்கிங் தான் இருக்கும். இப்போ இந்த மிஷினை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம டெமோ பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்டர்னல் வேக்யூம் மிஷின். எக்ஸ்டர்னல் வேக்யூம் மிஷின் இதில் நைட்ரோஜன் நம்ம செட்டிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம சீலிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு டேபிள் டாப் மாடல். ஸோ இதே மாதிரி மாடல் நம்ம ஒரு பெரிய மிஷின் வச்சுருந்தோம். ஸோ அது வந்துட்டு 3 feet வரைக்கும் இருந்துச்சு, கொஞ்சம் உயரமாக 3 feet வரைக்கும் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு எல்லாம் காம்பேக்டாக டேபிள் மவுண்ட்லேயே வைக்கிற மாதிரி நம்மளுக்கு செட்டிங் வந்துக்குது இப்போ. ஸோ இப்போ இந்த மிஷின்னு நீங்கள் சீலிங்கும் பண்ணிக்கலாம், நீங்கள் வேக்யூமும் பண்ணிக்கலாம், நீங்கள் நைட்ரோஜன் ஃப்ளஷிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிஷினோட ஃபங்க்ஷன்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது பின்னாடி இங்கே ஒரு கனெக்டர் இருக்கும். இதுதான் மெயின் பவர் சப்ளை கனெக்டர் வரும். இங்கே நம்மளுக்கு சுவிட்ச் வரும். ஸோ ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்ச் இங்கே வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வால்வில் வந்துட்டு நீங்கள் நைட்ரோஜன் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பேடல் சிஸ்டமில் தான் வேலை செய்யும். ஸோ பேடல் சிஸ்டமுக்கு பேடல் கொடுத்துருவோம். இப்போ நம்ம மிஷின் ஆன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் ஆர்டர் வைஸாக பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்கும். ஏர் எக்ஸாஸ்ட், ஏர் ஃபில்லிங், சீலிங், கூலிங் அண்ட் கவுண்டிங் அண்ட் ஸ்பேஸ். ஸோ இது எல்லா சிஸ்டமும் உங்களுக்கு இதிலே ஒன்றுத்துலேயே வந்துடும். ஸோ இப்போ நம்ம செட் பண்ணணும்னா இப்போ இங்கே செட்டிங்னு இருக்குது பாருங்க, இந்த க்ரீன் கலர் இதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணது ஏர் எக்ஸாஸ்ட்னு இருக்கா. ஏர் எக்ஸாஸ்ட்னா வேக்யூம். ஸோ இது வந்துட்டு P01னா வேக்யூம். இது 6 செகண்ட்ஸ் செட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம கம்மி பண்ணிக்கணும்னா கம்மி பண்ணிக்கலாம், ஜாஸ்தி பண்ணனாலும் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இங்கே ஆதமாக இருக்குது, இதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஏர் ஃபில்லிங்னா நைட்ரோஜன் ஃபில்லிங் கவுண்டிங். இது வந்துட்டு 0.2 செகண்ட் தான் வச்சுக்கிறேன். ஸோ 0.2 செகண்ட், 1 செகண்ட் கூட கிடையாது, 0.2 செகண்ட்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ நான் வீடியோ காட்டுற இதெல்லாம் பவுச்சுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு சின்ன பவுச்சுக்காக நான் 0.2 செகண்ட்ஸ் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு சீலிங் வந்துட்டு இதே மாதிரி 1.2. இப்போ நம்ம மிஷினில் எப்படின்னா நீங்கள் எல்லா டைப் கவரும் நம்ம யூஸ் பண்ணலாம். சீலிங் பண்ணோம்னா நம்ம எல்டி, பிபி, அப்புறம் வேக்யூம் பவுச்சு, ஸ்டாண்டி பவுச்சஸ், ரோட்டோ கவர்ஸ், ஸோ இது மாதிரி எல்லா டைப் கவர்ஸ்லையும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைம் சிஸ்டம் நம்ம செட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம வேக்யூம் பவுச் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அபோவ் வைக்கிறேன். ஒரு 2.3 இருக்கட்டும். ஸோ இன்னொன்று மெயினாக இங்கே கூலிங் இது பாருங்க. கூலிங் எப்பவுமே சீலிங்கை விட ஜாஸ்தியாக இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸாவது ஜாஸ்தி இருந்தாக்க தான் உங்களுக்கு அந்த சீல் ஆகின ஹீட்டுக்கு, இல்லை கொஞ்சம் ஹெவி டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறதுனால இமிடியேட்டாக ஹீட் ஆகிடும். ஸோ அது வந்துட்டு கூலிங் டைம் கொடுக்கணும். அதுக்காக மினிமம் 2 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாவது இருக்கணும். ஸோ நம்ம 2.3 வச்சோம். இப்போ ஒரு 4 வைக்கலாம். இப்போ இது கவுண்டிங்கு. ஸோ இது கவுண்டிங்னா என்னதுன்னா, இப்போ நீங்கள் ஆட்டோமேஷனாக போகணும், ஒரு கவர் வச்சு இன்னொரு கவர் வைக்கணும், பெடல் வேணாம், பெடல் சிஸ்டம் ஆன் பண்ணி அது மாதிரி வைக்கிறதுக்கு பதில் கவுண்டிங் செட் பண்ணிக்கிறது. ஸோ இப்போ 3A இருக்கட்டும். இங்கே ஸ்பேஸ்ன்னு இருப்பாருங்க. இதுக்கு வந்துட்டு சேம் ஆட்டோமேஷனுக்காக தான். இப்போ இது 4.5 செட் ஆயிருக்கு. இதை நான் கம்மி பண்ணுறேன். இப்போ ஒரு பவுச் சீல் பண்ணதுக்கப்புறம் இது எடுந்ததுக்கப்புறம் மறுபடியும் கவுண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த கவுண்ட் ஸ்டார்ட் ஆகி நம்ம ஒரு வாட்டியும் இந்த மாதிரி பெடல்ஸை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ வந்துட்டு கவுண்டிங் செட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஓட்டும். ஸோ அது வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேகமாக வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சிஸ்டம் போகலாம், இல்லைன்னா நீங்கள் 1 by 1 பவுச் சீல் பண்ணிக்கினே போகலாம். ஸோ இப்போ இது மாதிரி வேலை செய்யுது. இப்போ நீங்கள் ஏர் எக்ஸாஸ்ட், ஏர் ஃபில்லிங், ஆட்டோ, இது மூணுத்துக்குமே பல்ப் இருக்கு பாருங்க. ஸோ இது வந்துட்டு இப்போ நான் இங்கே ஏர் எக்ஸாஸ்ட்னு இருக்கு பாருங்க. இது நான் ப்ரெஸ் பண்ணேன்னா வெளியே நாசில் வரும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஏர் ஃபில்லிங்க்கு வரும், ஏர் நைட்ரோஜன் எக்ஸாஸ்ட்டுக்கும் வரும். ஸோ எப்படின்னா நீங்கள் வேக்யூமும் பண்ணிக்கலாம், நைட்ரோஜனுக்கும் பண்ணிக்கலாம். இப்போ நாம் வேணும்னா இது உள்ளே இருக்கும், வேணும்னா போயிடும். இப்போ நான் ஆஃப் பண்ணால் மறுபடியும் உள்ளே போயிடும். இப்போ நான் வேக்யூம் தேவையில்ல, இப்போ நான் வெறும் நான் நைட்ரோஜன் ஃபில்லிங் மட்டும் பண்ணேன்னா ஏர் ஃபில்லிங்னு இருப்பாங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே நாசில் வெளியே வரும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ரேஷனுக்கு மட்டும்தான் இந்த நாசில் வெளியே வரும். உங்களுக்கு வேக்யூமும் பண்ணிக்கலாம், நைட்ரோஜன் ஃபில்லிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ நம்ம ஏர் எக்ஸாஸ்ட்னு இருக்கு இல்லைங்களா, வேக்யூம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ வேக்யூம் ஒன்று பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஆல்ரெடி நான் டைம் அதெல்லாம் செட் பண்ணிட்டேன். ஸோ என்னதுன்னா உங்கள் பவுச்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இங்கே எதுக்கு பாருங்க, இந்த மாதிரி பவுச்சு இதெல்லாம் ஆல்ரெடி நான் அசி கொட்டி வச்சுருக்கேன் சீல் பண்ணதுக்காக.
நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நாசில் இருக்கு இல்லைங்களா, நாசிலுக்குள்ள விட்டு இங்க இங்க ரெண்டு பீடிங் இருக்கும். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ஒயிட் பீடிங், இந்த ப்ரௌனி பீடிங். ஸோ இதுதான் சீல் ஆகும். ஸோ நம்ம எப்பவுமே இதை விட ஜாஸ்தியா தான் கொஞ்சம் வைக்கணும். அப்பதான் நம்மளுக்கு அந்த வேக்யூமுக்கும் சீலிங்கும் வேக்யூம் ஆனதுக்கு அப்புறம் சீலிங் ஆகணும். ஸோ அதுக்காக தான் அது வைக்கணும். இப்போ நீங்க பார்க்கலாம், இங்க வேக்யூம் ஆயிடுச்சு. எவ்வளவு கெட்டியா இருக்குன்னா நம்ம தட்டலாம். அந்த அளவுக்கு ஏர் எக்ஸாஸ்ட் எல்லாம் இழுத்து இந்த மாதிரி கெட்டியான பொசிஷனுக்கு வந்துடுச்சு. நீங்க பார்க்கலாம், இது நம்மளுக்கு 8 mm சீலிங் எடுத்து வரும். ஸோ உங்களுக்கு லீக்கேஜ் ஆகாத பிரச்சனை வராது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி நான் வந்துட்டு நைட்ரோஜன் ஃப்ளஷிங்க்கு நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ ஒரு ஃப்ரெஷ் போச்சில் நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த நாசில் எப்படின்னா, நம்ம இப்போ நம்மளுக்கு வெறும் நைட்ரோஜன் ஃப்ளஷிங் மட்டும் வேணும். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வெறும் நைட்ரோஜன் ஃப்ளஷிங் மட்டும் வரும். நீங்கள் ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸாக வச்சுட்டு கூட நம்ம ஏர் வேக்யூம் பண்ணிவிட்டு அப்போ தான் நைட்ரோஜன் ஃபில் பண்ணதும் பண்ணலாம். ஸோ அது மேக்ஸிமம் நெசிட்டி வராது. ஏன்னா இதில் வர ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்ம கம்மியாகவே நம்ம இது கூட பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கூட ஏர் இருக்கக்கூடாது அப்படின்னா நாங்கள் 2 ஆப்ஷனும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. நீங்க பார்க்கலாம், ஏது ஆல்ரெடி ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் நைட்ரோஜன் ஃப்ளஷ் பண்ணணும் ஒரு பவுச்சுக்கு, அதுக்காக நம்ம இது மாதிரி கூட நம்ம நைட்ரோஜன் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ 2 வேலையும் ஒரே வாட்டி ஆகிடும். இப்போது நான் உங்களுக்கு கவுண்டிங் இது காட்டுறேன் பாருங்க, கவுண்டிங் எப்படி வேலை செய்யும்ட்டு. இப்போ நான் இதெல்லாம் இன்லெட் அவுட் பண்ணிட்டேன். இப்போ ஆல்ரெடி நம்ம கவுண்டிங் செட் பண்ணிட்டோம். 3 கவுண்டிங் நம்ம செட் பண்ணிக்கிறோம். இந்த கேப் இன்பிட்வீன் கேப்பு 4 செகண்ட்ஸ். ஸோ இது நம்ம ஆப்ஷன் பார்க்கலாம். இப்போ நம்ம இது பண்ணிவிட்டு ஆட்டோ மோடு ப்ரெஸ் பண்ணுறேன். ஆட்டோ மோடு ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு பவுச் எடுத்துனுக்கிறேன். இப்போ நான் ப்ரெஸ் பண்ண உடனே அந்த ஆட்டோ மோடு எல்லாமே கண்டினியூஸ் சைமல்டேனியஸாக வேலை செய்யும். எது நான் வெறும் சீலிங் மட்டும் பண்ணுறேன் இப்போக்கி. இப்போ நான் பவுச் வைக்கிறேன். கூலிங் ஆயிடுச்சு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டைம் செகண்ட்ஸ் ஓடும். இப்போ வேறு பவுச் வைக்கிறேன். இது 2வது சீல். இப்போ நம்ம 3 வச்சோம் இல்லைங்களா, 3 பார்க்கலாம். இப்போ 3 ஆச்சு. ஏன்னா நம்ம 3 செட்டிங் வச்சுருந்தோம், 3 கவுண்டிங் வச்சுருந்தோம். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒன்று கூட நம்ம வச்சுட்டு எடுக்கலாம். ஆனால் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ இங்கே கை வைக்கிறோம், அதுக்காக டைமிங் கம்மி வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணீங்கன்னா, ஸோ நம்ம எப்பவுமே கொஞ்சம் அலர்ட் ஆகணும். இந்த மோடு பண்ணும்போது கொஞ்சம் எப்பவுமே அலர்ட் ஆகணும். ஏன்னா இது வந்துட்டு ஏது நியூமேட்டிக்கில் வைக்கிறது இல்லை. நியூமேட்டிக்காவது கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாகும். இது வந்துட்டு எல்லாம் மோட்டரைஸ்டுனால கொடுத்ததுனால ஸோ ஃபுல் ப்ரெஷர் இருக்கும் இது மேலே. ஸோ அதனால் நம்ம இந்த மோடில் வைக்கும்போது கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணிக்கணும். இப்போது வெறும் சீலிங் மட்டும் பண்ணுற பாருங்க. இப்போ நான் இவ்வளோ நேரம் காட்டியிருந்து வேக்யூம் பவுச்சில். இப்போ நான் இது மாதிரி எல்டி கவர்லையும் நம்ம சீல் பண்ணதை காட்டுறேன். ஆல்ரெடி நெட்ஸ் போல்ட்ஸ் வச்சுக்கிறேன்.
இங்க நான் வைக்கிறேன். ஸோ இது வந்து எல்இடி கவர் கொஞ்சம் கம்மியா இருக்கும் திக்னஸ். ஸோ அதனால இந்த சீலிங் டைமை கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு 1.2 செகண்ட் வைக்கிறேன். கூலிங் கூட கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா கம்மி தான் வைக்கிறதுனால கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு 2.3 அந்த மாதிரி வைக்கிறேன். இந்த மாதிரி 2.5 வைக்கிறேன். இப்போ மோட் ஆன் பண்றேன். இப்போ நீங்க இங்க பார்க்கலாம். இந்த இம்ப்ரெஷன் இருக்கும். லைன் எப்படி இருக்கும் பாருங்க. ஏன்னா வெளிச்சத்துல வெயிட் அண்ட் வெயிட் வைக்கும்போது உங்களுக்கு அவ்வளவு இதா தெரியாது. இப்போ இதில் காட்டுறேன். ஸோ 8 mm சீலிங் எடுத்து ப்ராப்பராக வரும். உங்களுக்கு லீக்கேஜ் ஆக வந்து டென்ஷன் இருக்காது. ஸோ நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கு சேஃப்டி இருக்கும். ஸோ ப்ராப்பராகவும் வேலை செய்யும். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிஷினோட உங்களுக்கு என்கொயரி வேணும்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சப்போஸ் நம்ம அவைலபிள் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ, இல்லை இதை தவிர வேறு எந்த மிஷின் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். தேங்க்யூ.